தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் வெயில் சதமடித்துள்ள நிலையில் வரும் நாட்களில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் தகிக்கும் வெயிலால் மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வரும் நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 102 டிகிரி, சேலத்தில் 101 டிகிரி, திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னை மீனம்பாக்கத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் தவிப்புக்குள்ளாகினர். சென்னை ரொம்ப கம்பேர்ட் டு ஈரோடு ரொம்ப சென்னை ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. எங்களால் ரொம்ப டாலரேட் பண்ண முடியல. சம்மரே ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் மே மந்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த இதில் என்ன பண்ணுவாங்க, வெயில் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு காற்றுக்கோசம் வருவாங்க. பீச்சுக்கு இவ்வளோ வெயில் அடித்தா எப்படி வெளில ஜனங்க வரும்? வீட்டிலே இருந்தால் போதும்னு இருக்குது. மெரினா பீச் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஆனால் இங்கே ஓவர் வெயிலாக இருக்குது. இப்போ யாருமே அதிகமாக இல்லை, க்ரௌடாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் க்ரௌடாக இல்லை. இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் சேஃபாக இருங்க, அம்மா போடும் இதெல்லாம் வரும். கொஞ்சம் ஹெல்த்தியாக கூலிங்காக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இதனிடையே தமிழ்நாட்டில் நாளை வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரியும், நாளை மறுநாளிலிருந்து 3 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரியும் வெப்பம் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்களில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தின் பிரக்யாராஜில் 107 டிகிரியும், சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்தில் 106 டிகிரியும் வெயில் வாட்டி வதைத்தது. ஹரியானா, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரகாண்ட் ஆகிய வடமேற்கு மாநிலங்களில் இந்த ஆண்டில் 10 முதல் 12 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், இதன் காரணமாக டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பநிலை உயரும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இதனிடையே வெயிலால் ஏற்படும் நோய் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் சுகாதார வசதிகளை தயார் நிலையில் வைக்குமாறு மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.